எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் 10 பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக 10 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பலன்கள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில். மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கலாம். இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இன்னும் நம்பர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோக்குடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன கொடுக்க காத்துட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மீனம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில அதிகமான கஷ்டங்கள், அதிகமான மனக்குழப்பங்கள், ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையினுடைய சுச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ உங்களோட வாழ்க்கை தலைகீழா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய, அதாவது 100% மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தேதியில அதிகமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். வயசுக்கு ஏற்றமான கஷ்டங்கள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் ஒரு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, ஃபேமிலியில் பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியில் பிரச்சனை, ஒரு அவமானம், அசிங்கம், இது சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். என்ன பண்ணாலும் நம்ம முன்னுக்கு வர முடியலையேன்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் ஏன் 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 இந்த கேள்வி நீங்களாவே கேட்டுட்டு இருப்பீங்க நிறைய பேர் இன்னைக்கு தேதியில உங்ககிட்டயே. ஸோ இப்படியாக வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றது அதிகமா இன்னைக்கு தேதியில மீனம் உத்திரட்டாதியும் சிம்மம் மகத்துல பிறந்தவங்க தான் அதிகமா சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு அதிகமான கஷ்டத்துல இருக்காங்க. ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, வேலை செய்ய இடத்துல பிரச்சனை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு ஏற்றமான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமா, மன அழுத்தம் தான் அதிகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்க, எதுலலாம் எச்சரிக்கை தேவை, எதுலலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வேலை ரீதியா நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். 10ஆம் இடத்தை குரு சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பக்கம் நீங்க சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பெரிய ஒரு தொகை அப்படின்றது இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து கையில காசு இருக்கிறதே, சேவிங்ஸ் வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். அதற்கு காரணம் ஜென்ம சனி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி ஒரு வண்டி, வாகனம், காரு, பைக்கு, வீடு, வாகனம் சார்ந்த முயற்சிகளை அமைச்சுக்க முடியும். அதே போல கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். சரிங்களா? 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. நல்ல ஏற்றத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க போறாருங்க. அப்போ புத்திகாரகன் 5ஆம் இடத்துல அமரும் போது புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். நிறைய நாலேஜை வந்து வளர்த்துப்பீங்க. நிறைய படிப்புல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, ஜென்மசனி நடக்கிறதுனால ஒரு சோம்பல் அப்படின்ற விஷயங்கள், ஒரு மந்தத்தனம் அப்படின்ற விஷயங்கள், ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாச்சும் லைஃப்ல முன்னேறலாம்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணா கூட அதுல ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம், வேலை செஞ்சு என்ன பண்ண போறோம், நடக்கிறதா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு நீயே டிமோட்டிவேட் பண்ணிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவங்க சுறுசுறுப்பா இருங்க. காலையில சீக்கிரமா எழுந்துங்க. நல்லா நீட்டா ஷேவ் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா பூஸ்டப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க உங்களை பாசிட்டிவா பூஸ்டப் பண்றீங்களோ தரித்திரத்தை வந்து அண்ட விடுங்க. சரிங்களா? அதாவது இதுல என்னன்னா, தாடி வச்சுக்கிட்டு குளிக்காம எப்ப பார்த்தாலும் லேட்டா எழுந்துக்கிட்டு ஒரு மாதிரி லைஃப்பை சோகமா நீங்க கொண்டு போவேன்னா லைஃப் சோகமா தான் போகும். உங்களை நீங்க பாசிட்டிவா பூஸ்டப் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி நல்லா போகும். ஜென்மசனி நடந்தாலும் கூட, ஏன்னா சந்திரன் அப்படின்ற ஒரு மனோகாரகன், அந்த மனசை தான் சனி வந்து ஆட்கொள்றார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்க மனசை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், 6ஆம் இடம் வலுவா இருக்குங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்குள்ள சனி. ஸோ ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வருங்க. கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் கைவிடாதீங்க, சரிங்களா? பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. எதுலையுமே பெரும்பாலும் அகலக்கால் வைக்காதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. இருக்கிறத போதுன்ற மைண்ட் செட்டை லைஃபை கொண்டு போங்க, சரிங்களா? அவசரன்றது பெரும்பாலும் வேண்டாம். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும், மீனம் உத்திரடாதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது போன்ற வழியில தான் பிரச்சனையே வருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும். எண்ணங்கள் தெளிவாகும், எந்த சூழலையும் சமாளிப்பீங்க. ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தான், சரிங்களா? ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா குலதெய்வ வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்றது வாழ்க்கையில நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மாலை 7:20 மணி முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த நாட்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல இருப்பாருங்க. ஸோ இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது, கொஞ்சம் குழப்பங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும், தெளிவில்லாமல் இருப்பீங்க, எண்ணங்கள் தடிமாறும், குறிப்பா புத்தி தடுமாற்றம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நாட்கள்ல. ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு ஒழுங்கா எடுக்க முடியாதுங்க. பட் என்ன இருந்தாலும் சரிங்க, வளர்பிறை சந்திரனா இருக்கனால பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க. ஆனா இருந்தாலும் ஒரு குழப்பம், ஒரு மன சஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ஆலய வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு மாலை வேளையில போயிட்டு வில்வ இலைய சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் பகலவனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.